ஹலோ. ஒரு நாள் ஒரு ஆற்றுல குளிக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அது சம்மர் டைம். அந்த ஆற்றுல அவனோட ஃபேஸை பார்க்கும்போது ரொம்ப கிளியராக ரொம்ப அழகாக தெரிஞ்சான். அதே இடத்துக்கு இன்னொரு நாள் குளிக்க போயிருந்தான். ஆனால் அது ரெய்னி சீசன். அந்த ஆற்றுல ஃப்ளட்டு போனதுனால அவனோட ஃபேஸ் அந்த அளவுக்கு கிளியராகவே தெரியல, ரொம்ப கொடூரமாக இருந்தான். இந்த மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கோவப்படும் போது நம்ம யாருன்றது நம்மளுக்கு தெரியாமலே போயிடும். நம்ம அமைதியாக இருக்கும்போது நம்ம யாருன்றதை நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். Resentment kills a fool and envy slays the simple. யோபு 5வது அதிகாரம் 2வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டுள்ளது. நம்ம கோபப்படுறதுக்கு ரொம்ப பொறுமையா இருக்கணுங்க. அந்த பொறுமை இருக்கும்போது கண்டிப்பா கோபம் வராது. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள்னு வேதம் சொல்லுது. நம்மளுக்கு கோபம் வர டைம்ல ஒரு 5 செகண்ட் நம்ம அமைதியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோபம் கண்டிப்பா தணிஞ்சு போயிடும். நான் நம்புறேன். நீங்களும்